அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் எடிட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்கள். அடியன் பொதிகை பெரியன் சித்தாவர்மா வைத்தியர் கள்ளக்குறிச்சி. இந்த வீடியோ மிக மிக ஒரு சென்சிட்டிவான ஒரு வீடியோ. சென்சிட்டிவ் என்னன்னா மிகப்பெரிய ஒரு பயனாக கூடிய வீடியோ. சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளையும் வள்ளல் பெருமானாரும் இந்த மருந்தை நம்மளாம் ரெகுலராக சாப்பிட சொல்லி நம்மளை வலியுறுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது செந்தூரம், அதாவது அயச்செந்தூரம், இரும்பு, ஐரன். உடம்புக்கு இரும்பு தானே முக்கியம். இதயம் இரும்பாலானது, ரத்தம் இரும்பாலானது, கல்லீரல் இரும்பாலானது. இந்த இதயம், இந்த மூன்று உறுப்புகளும் பலவீனமாக ஆனால் அந்த இரும்பு பலவீனமாக ஆச்சுன்னா அதுக்கு நம்ம இரும்பை மருந்தா மாற்றி கொடுக்குறோம். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் இரும்பு சத்து தான். பூமியில் இருக்கிற சத்துக்களை, இரும்புகளை எடுத்து அது உணவாக மாற்றி நமக்கு கொடுக்குது. அதுபோல அயனையும் ஆத்து மணல்ல இருக்கிற அயன் மண்ணு, அந்த மண்ணையும் மருந்தாக மாற்றி உங்களுக்கு நாங்கள் அயச்சந்திரமாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது. இந்த அயச்சந்திரம் 1000 புடம் போட்டா கூட இந்த மாதிரி செஞ்ச மருந்துக்கு இணையாகாது அப்படின்னு நமக்கு போகர் சொல்லியிருக்கிறார். ஸோ கண்ணுசாமிய நூல் அதுல இருந்து எடுக்கப்பட்ட அயச்சந்திரம் மருந்து தான். அயமென் கந்தகத்தினால் சுத்தி செய்த அயன் மண்ணு, அது கூட சீந்தில் கொடி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதனுடைய சோரணம் செய்த இதுலையே ஒரு சேர் எடுத்துக்கிட்டு நாகப்பழச்சாறு ஒரு சேர் எடுத்து எல்லாம் விட்டு கலக்கி ஒரு காடி நீர் மாதிரி வச்சு அந்த காடியில் அந்த அயமண்ணை சுத்தி செய்த அயமண்ணை போட்டு கண்ணாடி பாட்டில் போட்டு 2 மாசத்துக்கு வச்சிடறோம். வச்சுட்டு கருப்பாக எல்லாம் அந்த காடி நீரில், இந்த மூலிகை காடியில், ஏன்னா நம்ம சீந்தல் பொடிலாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அது திரைப்படாலாம் சேர்க்குறோம். இப்போ அதெல்லாம் சேர்க்கும் போது நாகப்பழ சாறு எல்லாத்தையும் உள்வாங்க, அந்த மண் உள்வாங்கி அந்த காடியில் அந்த அயம் இறந்து போகும். அயம் இறந்து மருந்தாக மாறுச்சுன்னா அதன் பிறகு நீங்கள் 2 மாதத்துக்கு பிறகு எடுத்து நல்லா இரும்பு வானலில் போட்டு கொளுத்தி விட்டிங்கன்னா அந்த கழிவு எல்லாம் புகைய மண்டலமாக ஆவியாக போயிடும். ஆவியாக போடும். கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க, ஒரு சேர் நெய்யை நீங்கள் ஊற்றுனீங்கன்னாக்கா பிடிச்சிட்டு எரியும். எரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதுவாக எரிஞ்சு மாதுளம் பழம் போல அந்த செந்தூரம் நமக்கு கிடைக்கும். இதுதான் அயச்செந்தூரம். இந்த செந்தூரம் நீங்கள் காந்தத்தில் வச்சு பார்க்கணும். காந்தத்தில் வச்சு பார்த்தினா காந்தத்தில் ஒட்டலை அப்படின்னாக்கா அது மருந்தா மாறி போச்சுன்னு அர்த்தம். காந்தத்தில் ஒட்டுது அப்படின்னா அது இன்னும் மருந்தா மாறலை. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்க அதுக்கு வெடியுப்பு ஜெயநீர் ஊற்றி நீங்கள் ஒரு அரை அரைக்கணும். வெடிப்பு ஜெயநீர் விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செந்தூரமாக காந்தத்தில் ஒட்டாக மாறும். ஏன்னா செந்தூரம் சாப்பிட்றவங்க நீங்கள் எங்கே வாங்கி சாப்பிட்டாலும் காந்தத்தில் ஒட்டாமல் இருந்தால் தான் அது மருந்தாக மாறிவிட்டது, உணவாக மாறிவிட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு செந்தூரம் மருந்து அயச்செந்தூரம் காந்தத்தில் விட்டுனா அது இரும்புத்தன்மை கூட இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் தான் சித்த மருத்துவத்தை பற்றி தவறாக சித்த மருத்துவம், மெட்டல் மருந்துலாம் கிட்னியை பாதிக்குன்னு மக்கள் ஒரு தவறான விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. 1000 ஆண்டுகளாக 5000 ஆண்டுகளுக்கு காலாக சித்த மருத்துவம் தான் உலகத்தில் இருந்து கொண்டு வருந்துகின்றது. இது வரைக்கும் எத்தனை பேர் சித்த மருத்துவத்தை சாப்பிட்டு செத்துருப்பாங்க, எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல விட்டு என்ற அளவு கூட ஆள் கிடையாது. ஏன்னாக்க காலகாலமாக நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை, செந்தூரம் சாப்பிட்டா, மெட்டல் மருந்து சாப்பிட்டா கிட்னி போயிடா, கிட்னி எப்படி இவங்க புதுசான உலகத்தில் பண்ணாங்க. எத்தனை பேர்த்த அவங்க பார்த்துக்கிறாங்க, எங்க காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது தவறான மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வா நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த மெட்டலும் சாப்பிட்டு யாருமே இறக்க போறதில்லை. முறைப்படி அந்த மருந்தை செய்து கொடுத்த மருந்தா நீங்க எடுக்கணும். நீங்க எங்கெங்கே வேற நாட்டு மருந்துகளையோ வேற எங்கெங்க வாங்கி சாப்பிட்டா அதுக்கெல்லாம் சித்த வைத்தியர்களோ சித்த மருத்துவமோ துறையோ பொறுப்பாகாது. முறைப்படி சாப்பிட்டா, ஏன்னா ஒவ்வொரு மருந்தையும் அது மருந்து நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு நாங்க செக் பண்ண சொல்றாங்க. காந்தத்துல ஒட்டக்கூடாதுங்கிறது அயச்செந்தூரம். அது போல சில மருந்து சுண்ணாம்புக்கு சேவக்கணும், மஞ்சளுக்கு சேவக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும். கந்தகம் புகஞ்சு ஒவ்வொரு மருந்தையும் லேப்ல பரிசோதனை செய்வது போல இந்த மருந்து இப்படி செய்தால் அது செந்தூரமாக மாறிவிட்டது, அது நல்லா துளிசு இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. அதை சுத்தி செய்து தான் சித்த வைத்தியர்களா நாங்கள் பயன்படுத்துறோம். ஸோ அந்த மாதிரி வைத்திட்டு நீங்க பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு வினாடியில மருந்து வேலை செய்யற அவ்வளோ வேகமான மருந்துகள்லாம் இருக்குது. தங்க பஸ்மமாக இருந்தாலும், அயச்சந்திரம் இருந்தாலும், நாகச்சுண்ணமா இருந்தாலும், பெரிய பெரிய குருவண்டு மருந்தாகலும், கஸ்தூரி கற்பும் இருந்தாலும், நீங்க சண்டமாரத செந்தூரம் என்பது மிகப்பெரிய ஒரு மருந்து. ஒரு வினாடியில சாப்பிட்டு நாக்கில் வச்ச உடனே செந்தூரம் என்னன்னாக்க நானோ பார்ட்டிகள் ஒவ்வொரு அணுவா உடஞ்சி அந்த அணுவை உடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த செந்தூரம். செந்தூரம்னு சிகப்பு கலர், அந்த அணுவே உடைக்க முடியாது. ஆனால் பல 1000 ஆண்டுகளை
அணுவை உடைச்சி அதுக்குள்ள மருந்து தன்மையை ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி தேய்ச்சாலாம் உள்ளுக்குள்ள போயிடும். சாப்பிட்டா மட்டும்தான் வேலை செய்யல, தேய்ச்சாலாம் உள்ளுக்குள்ள நாக்கில் வச்சாவே வேலை செய்யக்கூடிய மருந்தெல்லாம் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கு. பாதரசத்தை வச்சுலாம் மருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த ஒரு மருத்துவத்துறை தான் நம்முடைய சித்த மருத்துவத்துறை. அந்த சித்த மருத்துவத்தை சரியான முறையில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரியான முறைகளை அணுகுனீங்க, கையாண்டீங்க, எடுத்துக்கிட்டீங்க, சரியான பத்தியத்தோடு சரியான வைத்தியர்கிட்ட நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லா மருந்துகளும் உங்களுடைய நோய்களை குணமாக்கும். சொன்னபடி உங்களுக்கு மருந்து வந்து வேலை செய்யும். பத்தியத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், காசு கொடுத்து வளர்ந்துட்டேன், நான் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அதுக்கு வைத்திய முறைகள் வைத்தியத்துறை என்ன செய்வாங்க? அதனால இந்த அயச்செந்தூரெல்லாம் வந்து காந்தத்தில் ஒட்டாம நீங்க செஞ்ச செந்தூரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பல்வேறு விதமான என்றும் இளமையா இருப்பீங்க. உடம்பு நரம்பு பலவீனம் சரி பண்ணும். லிவர் கம்ப்ளைண்ட் சரி பண்ணும். எந்த லிவர்ல எந்த பிரச்சனை, கல்லீரல் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் இதய பிரச்சனை, இதயம் பலப்படும், இதயம் நல்லா ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், ரத்தம் நல்லா ஊறும். ஹெச்பி எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மூளைக்கு நல்லா போதுமான சத்து இருக்கும். என்னைக்குமே இளமையா இருப்பாங்க. இது வந்து ஒரு காயக்கற்பமான மருந்து. தேகம் வழுக்கும், ஆயுள் வந்து நீட்டிக்கும், ரத்தம் நல்லா ஊறும். பெரும்பாடு, ஏன்னா உஷ்ணத்துல தானே பெரும்பாடுலாம் போகுது. பெரும்பாலும் ஓவர் ப்ளீடிங் பெண்களுக்கு அவங்களுக்கு தேனில் குழப்பி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க சூப்பராக பெரும்பாடு உடனே நின்றுடும். ரத்தம் இல்லை சார், தோய்வாகிறான், பாண்டு நோயின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அனிமிக்காகிறான், ரொம்ப வேலை செய்யல, சுறுசுறுப்பு இல்லை, பார்த்தாலும் சோகையா படுத்து படுத்து தூங்குறான், இதெல்லாம் ரத்த குறைபாடு தான். தூங்கணும் போல தோணுது, பகல்ல தூங்கணும் போல தோணுது, இரவுல தூக்கம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் சத்து குறைபாடு. அவங்களுக்குலாம் இது அற்புதமா வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இதயம் கல்லீரல் இதுக்கெல்லாம் ஒரு லேகியத்தில் சும்மா ஒரு சத்து லேகியத்தில் இதை தாது லேகியத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை நல்ல விந்து ஊறும், நல்ல தாம்பத்தியத்தில் அதிக நேரம் வந்து நீடிக்க செய்யும். பெண்மை குறைபாடாக இதை வந்து செய்யும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுத்து கொஞ்சம் ஒரு நாள் கொடுக்கலாம், ஒரு 10 நாள் கொடுத்து 10 நாள் நிறுத்தலாம், 10 நாள் கொடுத்து 10 நாள் நிறுத்தலாம். இப்படி வைத்தியர்களுடைய கைடு கொண்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐக்கியூ அதிகமாகும். மூளைக்கு சத்து பற்றாக்குறை தான். அப்போ ஐக்கியூ நல்லா படிக்கும், நல்லா ஞாபகத்திறன் வரும், நல்லா தெம்பு வரும், எந்த வேலை செய்ய டயர்ட் ஆக மாட்டேங்க, எவ்வளவு ஓடினாலும் டயர்ட் ஆகாது. இந்த அயச்சந்திரம் வந்து 1000 படம் போட்டால் கூட இந்த முறைக்கு ஈடாகாது அப்படின்னு நமக்கு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அயச்சந்திரத்தை நீங்கள் தரமான அயச்சந்திரத்தை லைஃப் லாங் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்கும். எத்தனை வயசு, நீ 100 வயசு ஆனால் கூட நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு பலமாக இருக்கும். இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தும். மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சக்கரை நோயை வந்து குணப்படுத்தும். எத்தனை வகை எவ்வளோ காலம் சக்கரை நோயில் இருந்தால் கூட நீங்க இந்த மருந்துகளை நீங்க வந்து சாப்பிட நுரையீரலை குணப்படுத்தும், மதுமேகத்தை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த அயச்சந்திரம் கண்ணுசாமியம் நூல்ல இருந்து நம்ம எடுத்து செய்யப்பட்டது வந்து போகிற 7000 போகிற வந்து சொல்லப்பட்ட மருந்து தான். இந்த அயச்சந்திரத்தை நீங்க முறைப்படி சாப்பிட்டீங்கன்னா பல்வேறு விதமான நோய்கள், ஏன் 4448 நோய்களுக்கும் கூட இதுதான் மருந்து. அயச்சந்திரம் சாப்பிட்டு அயன் போல என்றும் இரும்பு மனதோடும் இரும்பு உடலோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமா என்று நான் வந்து உங்களுக்கு இறைவன்ட்ட வந்து பிரார்த்திக்கிறேன். சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தை காப்பவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளால உலகத்திற்குள்ள எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ வேண்டும். சித்த மருத்துவம் என்றும் தழைத்தோங்கி உடல் பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அருட்பெருஞ்சோதி இறைவனால் நீங்கள் எல்லாம் நீக்கி வாழ்வாங்க வாழ வேண்டுமாய் இறைவன் வந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.